வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது பாரம்பரிய சமையலில் மட்டுமல்லாமல் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்திலும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இருக்குங்க. வெந்தயத்தில் நார் சத்து, இரும்பு சத்து, மேங்கனீஸ் மற்றும் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல்வேறு வேதிப்பொருட்கள், அதாவது பைட்டோ கெமிக்கல்ஸ் நிறைந்திருக்குங்க. வெந்தயத்தினுடைய தனித்தனியான மருத்துவன்மைகளையும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல் ஆகும். நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அந்த நீரிழிவு நோயாளிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்தாகும். நேச்சுரலாகவே ஒரு ரெமிடியாக உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இது இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு பாதுகாக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம், அதாவது 4 ஹைட்ராக்சினோ சொல்யூஷன் இருக்குங்க இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கணையத்தில் இன்சுலினுடைய சுரப்பை நமக்கு தூண்டுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ரத்தத்தில் இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படும் பொழுது ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நாளடைவில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். இப்போ சர்க்கரை உறிஞ்சப்படுவது இது குறைக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கரையக்கூடிய நார் சத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா சாலியபிள் ஃபைபர், நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலிருந்து சர்க்கரை ரத்தத்தில் கலக்கூடிய வேகத்தை குறைக்கும். இதனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை வெந்தயம் நமக்கு தடுக்குங்க. அப்போ செரிமானம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரித்துக் கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினைச்சாலும், ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வராமல் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சாலுமே நீங்கள் இப்போ இருந்தே வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். வெந்தயம் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கேலக்டோமைன்ஸ் இருக்குங்க இல்லையா. அந்த கேலக்டோமைன்ஸ் அப்படின்ற அந்த நார் சத்து வயிற்றில் நீர்மத்தன்மையுடன் விரிவடைந்து வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். சாட்டிஸ்ஃபைடாக உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல் ஃபீலை கொடுக்கும். இதனால தேவையற்ற பசி மற்றும் நொறுக்கு தீனி உண்ணக்கூடிய அந்த ஆவலில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இது உடலினுடைய மெட்டபாலிசத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்பை ஆட்டோமேட்டிக்காக கரைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது வெந்தயம் பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான உணவு கலோரிகள் அதெல்லாம் எடுத்துக்கொள்ள விடாமல் முதல்ல தடுத்துரும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் படிந்திருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்குங்க. அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். ஸோ இதனால் தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள்லாம் இருக்காது. கனக்கச்சிதமான கட்டுக்கோப்பான உடல் எடையை வெந்தயம் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், குறைத்தும் கொடுக்கும். செரிமான கோளாறுகளை சரி செய்யறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டைஜஸ்டிவ் ஹெல்த் நமக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது ப்ராப்பராக இருக்கும். இப்போ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் வெந்தயம் உடனடி நிவாரணம் தரக்கூடியதாக இருக்குங்க. அசிடிட்டி மற்றும் நெஞ்செரிச்சல் அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெந்தயத்தை ஊற வைத்து சாப்பிடும்போது அது வயிறு மற்றும் குடல்களுடைய அந்த சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்குது. இதனால் இது அமிலத்தன்மையால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல் நமக்கு குறைக்குங்க. அந்த அசிடிட்டியால் வரக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல் அது இருக்காது. இப்போ மலச்சிக்கல் தீர்வாகவும் நமக்கு வெந்தயம் இருக்கும். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை எளிதில் நமக்கு தீர்க்குது. இப்போ நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த செரிமானம் தொடர்பான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வெளி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க செய்யும். ஸோ அதில் நம்ம விடுபடணும்னா நார் சத்து இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானத்தை சரி செய்து கொள்ளலாம். ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் வெந்தயத்துக்கு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைத்துக் கொள்வதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு படிஞ்சிருக்கும் மற்றும் ட்ரைகிளிசரைடுகளுடைய அளவை குறைக்கிறதுக்கெல்லாம் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல்லுடைய அளவை பார்த்தீங்கன்னா இது பாதிக்காது. அப்போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அந்த ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்டிஎல்ன்ற கெட்ட கொழுப்பை தான் குறைக்கணும். ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்பை பராமரிக்கணும். அப்போ தான் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ரத்த அழுத்தத்தையுமே நம்ம இதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெந்தயத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதால இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி அப்படின்ற பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால மாரடைப்பு போன்ற இதய நோய்களினுடைய அபாயம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். சூப்பராக நம்மளுடைய இதயம் அந்த ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வெந்தயத்தை
வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணும். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. கிட்னி ப்ரொடக்ஷன் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வெந்தயம் பராமரிக்கும். சிறுநீரகங்களுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு வெந்தயம் எப்படி உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கற்கள் உருவாவதை நமக்கு வந்து தடுக்கும். ஸோ வெந்தயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அது சிறுநீரகங்களில் கால்சியம், ஆக்சலேட் போன்ற உப்புக்கள் படிவதை வந்து குறைக்கும். இதனால் கிட்னி ஸ்டோன்ஸ், அந்த சிறுநீரக கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு முன்னாடியே குறைக்கப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைத்து வெளியேற்றக்கூடிய பங்கையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து செய்யும். ஸோ இதனால் சிறுநீரகத்தை சுத்திகரிப்பு செய்யும். இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கழிவுகளை சிறுநீரை பெருக்கி சிறுநீர் வழியாக அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணி சிறுநீரகங்களினுடைய சுமையை வந்து குறைக்கும். அப்போ கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கிறதுக்கு, அந்த கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு சிறுநீரை பெருக்கி வெளியேற்றி கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வெந்தயம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ஒட்டுமொத்த அந்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய ஆரோக்கியமுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு வந்து வெந்தயம் உதவிகரமாக இருக்குங்க. கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு வெந்தயம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ லிவர் வந்து டீடாக்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ அதிகப்படியான நச்சுக்கள் மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் கல்லீரல் பாதிக்கப்படுவதை வெந்தயம் வந்து தடுக்கும். இப்போ அதிகப்படியான நச்சுக்கள், தவறான உணவு பழக்கங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, அப்புறம் அசைவ உணவுகள், நான்வெஜ் ஃபுட்ஸ் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கல்லீரல் பாதிப்பு அடைய ஆரம்பிக்கும். இப்போ ஆல்கஹால் போன்றவற்றால் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த லிவர் டாக்ஸிடிசியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் வந்து குறைக்கும் அப்படின்றது தான் ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ கொழுப்பு கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவரையுமே வெந்தயம் உங்களுக்கு சரி பண்ணும். இப்போ கல்லீரலில் தேவையற்ற கொழுப்பு படிவதை வெந்தயம் தடுத்து அந்த வெந்தயத்தினுடைய என்சைம்கள் இருக்குங்க இல்லையா, அதனுடைய வந்து அதாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த என்சைம்களுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். அப்போ கொழுப்பு படிவுகளை நீக்கிக்கலாம், நச்சுக்கழிவுகளையும் அகற்றிக் கொள்ளலாம். கல்லீரனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றுறதுக்கு வெந்தயம் வந்து மிகச்சிறப்பான அளவுக்கு ஒரு பணியை வந்து நமக்கு வந்து செய்யுங்க. சுவாச பாதை கோளாறுகள், இந்த ரெஸ்பிரேட்டரி வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு, சுவாச பாதை கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நுரையீரல் மற்றும் சுவாச பாதை ஆரோக்கியத்திற்கு வெந்தயம் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுதுங்க. இதனால் சளி மற்றும் இருமல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய மியூசிலேஜ் அப்படின்ற அந்த வழுவழுப்பு தன்மை தொண்டை புண்ணை வந்து உங்களுக்கு ஆற்றும். வெந்தயத்தை டீயாகவோ அல்லது கஷாயமாகவோ குடித்து வந்தீங்கன்னா நாள்பட்ட சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமாவினுடைய தீவிரமெல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு வந்து சைனஸ் மற்றும் காய்ச்சல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான கபத்தை, அந்த சளியை வந்து கரைத்து வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நுரையீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கழிவுகள்லாம் எதுவும் தேங்காமல் ஒட்டுமொத்த சுவாச பாதை கோளாறுகளையுமே சரி பண்ணி சுவாச மண்டலத்தையே பலமாக வைத்துக் கொள்ளக்கூடியது தாங்க வெந்தயம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்தயம் நிறைய மருத்துவமைகளை கொடுக்குதுங்க இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த அளவாக பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 1 தேக்கரண்டியில் ஆரம்பித்து 2 தேக்கரண்டி, அதாவது கிராம் எண்ணிக்கையில் 5 to 10 கிராம் வந்து நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது தாங்க. அதிகப்படியாக வெந்தயம் ஒருவேளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்லது வாயு தொல்லை வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அளவாக வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.